நேசுவல் நடத்தும் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நாளில் கூட எங்கள் மத்தியில் வாழ்ந்து எங்கள் மத்தியில் பேசி ஒரு அன்பு சகோதரனாக இருந்த மகன் சதீஷ் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்து 4ஆம் ஆண்டு ஆண்டவரே இந்த நினைவு ஸ்தோத்திர கூட்டத்தை கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கிறோம். இந்த கல்லறையில் நாங்கள் கூடி ஆண்டவரே உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த ஆரம்பம் முதல் முடிவு வரை உமது மகிமை மட்டுமே எங்களை ஆளுகை செய்து கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கிறோம். குறிப்பிட்டு கொண்டு ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பன் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பன் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஆமென். நாம் ஒரு சில வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிப்போம். எடுத்துக்கொள்ளும் யோவானின் சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் நான் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். 11ஆம் அதிகாரம் முதல் வசனம். மரியாளும் அவள் சகோதரமாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தேனியா கிராமத்துள்ளாகிய லாசரு ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். இந்த இடத்துல லாசருன்னு ஒரு மனுஷன் ஒரு மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதியில் இருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 5வது வசனத்தை வாசிக்கும்போது, இயேசு மார்த்தாளிடத்தில் அவளுடைய சகோதரனிடத்திலும் லாசருடத்திலும் அன்பாயிருந்தார். இந்த குடும்பத்தின் மேலே இயேசு அன்பாக இருந்தார். இயேசுக்கு எல்லாம் தெரியும், இந்த குடும்பத்தின் காரியங்கள் தெரியும். உங்கள் வீட்டில் வியாதி இருக்குது, சில பிரச்சனைகள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது. ஆனால் அந்த குடும்பத்தின் மேல் இயேசு அன்பாக இருந்தார். 11வது வசனத்தை வாசிக்கிறேன். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார். பாருங்க, விஷயம் வந்துருச்சு. லாசரு மரித்து போயிட்டான் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே ஆண்டவராக இயேசுவானவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவன் நித்திரை அடைந்தான் நான் கேள்விப்பட்ட போது நான் அவனை எழுப்ப போகிறேன். இன்னைக்கு நான் ஆண்டவர் சொல்றாரு, அவர் வருவார், நிச்சயம் இந்த மகனை எழுப்புவார். ஏன்னா அது வரைக்கும் மரணம் என்பது ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள கொண்டு போகுது, அவ்வளவுதான். சரீரத்தை விட்டு ஆவி பிரிக்கப்படுகிறது. இந்த சரீரமானது ஆண்டவராக இயேசுவின் வருகையின் போது என்ன பண்ணப்படும்? எழுப்பப்படும். 17வது வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்ட 4 நாள் ஆயிற்று என்று கண்டார். நாம தான் பார்த்துட்டு இருக்கோம் 4 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லி. 4 வருஷம் ஆக போதேன், அவருக்கு 4 வருஷம் ஒன்றுமே கிடையாது. அவனை கல்லறையில் வைத்து, லாசருவை கல்லறையில் வைத்து எத்தனை வருஷம் ஆச்சா? 4 நாள் ஆச்சு. ஆனால் நமக்கு 4 வருஷம் போனது தெரியல. ஆனால் எத்தனை வருஷம் ஆனாலும் இயேசுவின் வருகையின் போது அவர் வந்துட்டா என்ன ஆகும்? கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் முதலாவது உயிர் தெழுவார்கள். நாம் அவர்களோட கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். இப்போ ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, நான் வந்து அந்த கல்லறையில் நம்மெல்லாம் வரவே தேவையில்லை, எழுப்புதலுக்கு நம்ம வர தேவையில்லை. ஆண்டவரே வந்து என்ன செய்வார்?
அவனை எழுப்புவார். 23வது வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற அடுத்த ஒரு வார்த்தை, உங்கள் சகோதரன் உயிர்த்தெழுவான். உங்கள் சகோதரன் என்ன பண்ணுவான்? இயேசுவின் வருகையின் போது மகன் சதீஷ் என்ன பண்ணப்படுவார்? உயிரோடு எழும்பப்படுவார். 24வது, அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இதான் விசுவாசம். இப்போ அந்த குடும்பத்தாரில் இருக்கிற ஒரு ஆள் சொல்கிற ஒரு வார்த்தை, நிச்சயமாக என் வீட்டில் இருக்கிற மரித்து போயிருக்கிற மனுஷன் உயிரோடு எழும்பும், நிச்சயமாக உயிரோடு எழும்புவான். இந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும். அவரும் உயிரோடு எழும்புவார், நாமளும் என்ன பண்ணுவோம்? அவரோடு எடுத்து கொள்ளப்படுவோம். 39வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரனாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றார். இங்கே இடத்துல ஆண்டவர் சொல்ற, கல்லை எடுத்து போடுங்க. நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம், கல்லை எடுத்து போட்டால் நாருமே ஆண்டவரே. ஏன்னா இயேசுவின் வருகையின் போது கல்லறைகள் திறக்கும், கல்லறைகள் திறக்கும். ஏன்னா இயேசு ஒரு கல்லறைக்குள் வைக்கப்படும் போது என்ன, தூதன் கல்லை புரட்டினான். அதுபோல் இயேசுவின் வருகையின் போது கற்கள் புரட்டப்படும். மரித்திருக்கிறவர்களுடைய ஜீவன் என்ன பண்ணும்? உயிரோடு எழுந்திருக்கும். 43வது வசனத்தை வாசிக்கிறேன். இவைகளை சொல்லிட பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். இயேசுவின் வருகையின் போது. ஆனால் வேதம் சொல்லுது, ஒவ்வொரு மனிதனையும் நான் பேர் சொல்லி அழைக்கிறேன், அறிந்திருக்கிறேன். அப்போ சதீஷோட பேர் என்ன பண்ணப்படலை? மறக்கப்படலை. இயேசுவானவர் வருகையின் போது எப்படி லாசருவே வெளியே வான்னு சொன்னாரோ அதுபோல் இந்த மகனுடைய காரியங்கள், இந்த கல்லறை தற்காலிகமானது. இதிலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வருகையின் போது அவனை எழுப்புவார். 44வது வசனம். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தான். அவன் முகம் சீலையினால் கட்டப்பட்டு இயேசு அவனை நோக்கி, இவனை கட்ட விழுங்கள் என்றான். நாம தான் என்ன பண்ணியிருக்கோம்? துணியெல்லாம் சுற்றி பாக்ஸில் வச்சு மூடியிருக்கோம். மூடிட்டோமே, இவன் எப்படி வெளியே வருவான்? உலக மனுஷன் எப்படி சொன்னால் நம்புவாங்களா? எப்படி கலர்லேருந்து வெளியே வர முடியும்? ஆனால் இயேசு சொல்ல, லாசருவை பார்த்து, அவனை எப்படி கட்டி வச்சிருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி வச்சிருந்தாலும் சரி, அதிலிருந்து அவனை நான் வெளியே கொண்டு வருவேன். அப்போ இன்னைக்கு சதீஷோடைய இந்த 4ஆம் ஆண்டு நினைவு நாளில் கூட நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய காரியம், மனிதனுடைய வாழ்க்கையின் முடிவு இதுதான். எதையும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை. ஆனால் இயேசு வரப்போகிறார். வரும்பொழுது நம்முடைய பலன் அவரோட கூட வரப்போகிறது. இந்த இடத்துலேருந்து ஆண்டவர் இன்னைக்கு பேசியிருக்கிற ஒரு வார்த்தை, அவன் மரித்திருந்தாலும் சரி, நான் வந்து அவனை எழுப்புவேன். இதை நீங்கள் விசுவாசிங்க. அடுத்தது என்ன பண்ண போகிறேன்? இந்த கல்லுகள் புரட்டப்படும். அவர் வருகையின் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழுவார்கள். உயிர்த்தெழுதலில் சதீஷ் அவர்கள் நிச்சயமாகவே பங்கு பெறுவார் என்று விசுவாசிக்கிறோம். நாம் ஜெபிப்போம். நேசுவல் நடத்தும் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான காலை வேளையிலும் கூட கர்த்தாவே உமது பாதப்படியில் எங்களை தாழ்த்தி வருகிறோம். தகப்பனே, இந்த நேரத்திலும் மகன் ஆண்டவரே சதீஷுடைய 4ஆம் ஆண்டு நினைவு கூறுதல் சோத்திர கூட்டத்தை இந்த கல்லறையில் நாங்கள் ஏறெடுத்தோமே. ஆண்டவரே, இந்த குடும்பத்திற்கு நீரே ஆறுதலின் தெய்வமாய் ஆண்டவர் செந்தாமரை அம்மா அவர்களுக்கும், ஆண்டவரே வினோத் அவர்களுக்கும், அதே போல ஆண்டவர் சிவா பிரதர் அவர்களுக்கும் ஒரு பெரிய இழப்பு தான். ஆனால் எங்களோடு இருப்பதை பார்க்கலும் எங்கள் சகோதரன் கிறிஸ்துவோடு இருப்பது மகிமை. கிறிஸ்துவுக்குள் ஓடினான், கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்தை காத்துக்கொண்டான், கிறிஸ்துவுக்குள் மரித்தான், கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறான். நீதியின் சூரியனாகிய இயேசுவின் வருகையின் போது நிச்சயமாகவே என் சகோதரன் எழுப்பப்படுவான், உன் சகோதரன் எழுப்பப்படுவான் என்று இந்த நாளில் கர்த்தர் பேசியிருக்கிறேன். அந்த நாளில் கல்லறை திறக்கும். கல்லறைக்குள் இருக்கிறவனை நான் எழுப்புவேன். வருகையின் போது அது நடக்கும். உங்கள் கண்கள் அதை காணும். இதை விசுவாசிகள். நிச்சயமாகவே மகனை ஆண்டவரே உமது இளைப்பாறுதலுக்குள் வைத்திருக்கிறேன். உமது வருகையின் போது மகனை உன் மண்டையில சேர்த்து கொள்ள போகிறேன். ஆண்டவரே, இந்த குடும்பத்தையும் உமது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கிறிஸ்துவுக்காக ஆண்டவர் வைராகியத்தோடு நின்ற குடும்பம், போராட்டங்கள் பிரச்சனைகள் மத்தியிலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிற இந்த குடும்பத்தில் ஆண்டவரே, இந்த மகனுடைய இழப்பு பெரிதாக இருந்தாலும் கர்த்தாவே உமது நாமத்தினாலே ஆண்டவர்களை ஒரு வெக்கப்படாதபடி கர்த்தர் நடத்தி இருக்கிறேன். அதற்காக நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் இனி நடைபெறுகிற காரியம் 11:30 மணிக்கு நாங்கள் நடத்த போகிற நன்றி ஸ்தோத்திர கூட்டத்தில் கூட கர்த்தரை நாம் மகிமைப்படட்டும். அதிலும் கர்த்தர் பேசுவீராக. பரலோக பாதை என்கின்ற, பரலோக தேசம் என்கின்ற தலைப்புல நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அதிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்கள் கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டு ஆசீர்வதியும். உமது வருகை எதிர்பார்த்து நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தாவே, அதற்கு எங்களை ஆயத்தமாய் நடத்துவீராக. உமது கரத்தில் இந்த குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொண்டு ஆசீர்வதியும். எல்லா துதிக்கான மகிமை ஆவற்றும் ஒருவருக்கே செலுத்தி மீட்பரும் ரட்சகரும் எங்கள் மரியாதைக்குரியவருமாகிய நாமமாம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் மூலம் ஜெபித்து நாங்கள் ஜெயம் பெறுகிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மனமே ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஒருபோதும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
வானாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவும் சந்தோஷமும் சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தார் அனைவரோடும் இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் காணப்படுவதாக. ஆமென்.